அடுத்த ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இது எப்போது கண்டெடுக்கப்பட்டது? அந்த சடலம் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி புதர் மண்டி காணப்படும் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக இன்று காலை அப்பகுதியில் ஆடு மேய்ப்பதற்காக சென்ற சிலர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனை தகவலின் அடிப்படையில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டதில் அங்கு அழுகிய நிலையில ஆண் சடலம் ஒன்று இருப்பதை கண்டறிந்துள்ளனர். பின்னர் அந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில கண்டெடுக்கப்பட்ட சடலமானது அழுகிய நிலையில காணப்படுவதால அது இறந்தவர் யார் என்பதும் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே போல ஆம்பூர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி உள்ள சோலூர் என்ற பகுதியில இதே மாதிரி புதர் மண்டி கிடக்கின்ற பகுதியில ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த ஆண் சடலமானது யார் என்பது இதுவரை கண்டறியப்படாத நிலையில தற்போது மீண்டும் ஒரு ஆண் சடலம் கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில அவ்வப்போது இது போன்று அங்காங்கே அழுகிய நிலையில் சடலங்கள் மீட்கப்படுவது இப்பகுதியில தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட சோலூர் பகுதியில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சேயா குப்தா நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது மீண்டும் இதே போல மின்னூர் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புதர் மண்டி காணப்படும் பகுதியில ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.